கருப்பு நிலான்னு ஒரு படம். அவர் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா தரையில் சண்டை போட்டிருப்பார், தரைக்கு மேலே சண்டை போட்டிருப்பார், விமானத்தில் பறந்துட்டே சண்டை போட்டிருப்பார், கடலுக்கு அடியிலையும் சண்டை போட்டிருப்பார். அதாவது உளவுத்துறையில் கடலுக்கு அடியில் விமானத்தில் கருப்பு நிலாவில் விமானத்தில் பறந்தபடி அதில் ஒரு சீன் விமானத்தில் தொங்கிட்டே வர்ற மாதிரி டூ போட சொன்ன டூ போடல அப்படியே போட்டார். இது அந்த ஷூட்டிங்க்கு இவங்களும் போயிருக்காங்க, பிரேமலதா மேடம். அது பார்த்து இவங்களுக்கு பதறது, கடலில் விழுந்துட்டா என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ராவத்தருக்கு ஃபோன், இந்த மாதிரி என்னென்ன நீங்கள் இப்படி நீங்கள் பார்க்கவே இல்லையா, கடல் மேலே தொங்கிட்டு அந்த இது மேலே ஹெலிகாப்டரில் தொங்கிட்டு போகிறாரு, கீழே விழுந்தா என்ன வருது, நீங்கள் ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவர் ராவத்தர் உடனே அந்த டைரக்டர் யாரை கூப்பிட்றாங்க, ஃபைட் மாஸ்டர் யாரா கூப்பிட்றா, இவன் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. முதல்ல கேப்டனை கீழே இறங்க சொன்னார், இறங்கலை மவனை நான் உன்னை உதப்பேன் அப்படின்றார் இங்கே ஃபோனில் இருந்து. உடனே ஃபோன் பண்ணி அவர் சார் எங்கே சார் அப்படி இறங்க வச்சு அதுக்கு பிறகு அவன் பார்க்கலாம் டூப் வச்சு பண்ணானே, அதெல்லாம் கிடையாது, உனக்கு தெரியாது லதா, பிரேமா உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ரிஸ்க் எடுத்து அவர் பண்ணியிருப்பார் ஃபைட்டு. அதாவது இதில் விமானத்தில் பறந்துக்கிட்டு இது ஹெலிகாப்டரில் பறந்துட்டே நடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பார் கருப்பு நிலா. இந்த ரிஸ்க் எடுப்பார் கொஞ்சம், ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கும்போது அந்த ஃபைட்டு கரெக்டாக வரும் அப்படின்னு. எம்ஜிஆருக்கும் அந்த மாதிரி இருக்கும், இந்த ரிஸ்க் எடுத்து பண்ணால் தான் அது ஃபைட் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்பார். ஏன்னா எம்ஜிஆர் ஃபைட் பண்ணும்போது யாரும் கூட இருக்கக்கூடாது, முக்கியமான ஆட்கள் மட்டும் இருக்கணும் அப்படின்னு.